பெருமைக்குரிய பால் தாக்கரே அவர்களுடைய இந்த பிறந்த தின விழாவிலே கோவையிலே பாரதிய காம்கர் சேனா அமைப்பும் மற்றும் பல்வேறு மாணவர் அமைப்பும் சிவசேனா கட்சியினுடைய பல கிளைகளும் தளபதிகளும் இன்றைய தினம் இங்கு குழுமி மாபெரும் அன்னதான நிகழ்ச்சி இப்பொழுது தொடங்கியுள்ளது. இன்றைய தினம் சிறப்பு வாய்ந்த ஒரு திருநாள். இந்துத்துவத்தை உலகம் அறிய செய்த ஒரு மாபெரும் தலைவன் விவேகானந்தர். அதற்கு அடுத்தபடியாக இடி முழக்கமாய் திகழ்ந்தவர் பால் தாக்கரே அவர்கள். அப்படிப்பட்ட ஒரு பெருமகனாரின் புகழை இந்த தருணத்தில் நாங்கள் எல்லாம் பெருமையோடு கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த நேரத்திலே இந்த இடத்திலே ஒரு சபதத்தை எடுக்கின்றோம். தென்னிந்தியாவினுடைய மான்செஸ்டர் கோவையை மீண்டும் புரட்சிகரமான ஒரு மாநகராக உருவாக்கிட வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலிலே தமிழகத்திலே குறிப்பாக கோவையிலே சிவசேனா கட்சி போட்டியிடும் என்ற ஒரு அருமையான அறிவிப்பை இந்த தருணத்திலே நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். சட்டமன்ற தேர்தலிலே முக்கியமான தொகுதியாக திகழக்கூடிய 2-3 தொகுதிகளை அகில இந்திய தலைமைக்கு நாம் கூறியுள்ளோம். அகில இந்திய தலைமை கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளார்கள். அந்த தகவல் வரக்கூடிய பிப்ரவரி 14ஆம் தேதி கட்சியினுடைய அகில இந்திய கோஆர்டினேட்டர் திரு சஜித் திருத்திக்குனில் அவர்களும் மாநிலத்தினுடைய செயல் தலைவர் தஞ்சை சசிகுமார் அவர்களும் கோவைக்கு வருகை தருகிறார்கள். அன்றைய தினம் சட்டமன்ற தேர்தலிலே நாம் போட்டியிட போகும் தொகுதிகள் எவை, வேட்பாளர்கள் யார் என்பதை அறிவிப்பார்கள் என்ற இனிப்பான தகவலை பால் தாக்கரே அவர்களுடைய பிறந்த நாளில் நாங்கள் அறிவித்து மகிழ்ச்சி அடைகின்றோம். பாரத் மாதா கே, பாரத் மாதா கே.